ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் டூ கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிரியாணி எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 4 வெங்காயம், 3 தக்காளி, 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பச்சை மிளகான்றதுனால நான் 6 எடுத்திருக்கேன், இல்லைனா நீங்கள் 4 எடுத்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஆனியனை கட் பண்ணிக்கலாம். 3 ஷேப்பில் மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வதக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி மெலிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண தக்காளியை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு லைட்டாக கீறி அந்த பவுல்லையே தக்காளி கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தக்காளி இருக்க பவுல்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லியும் அதே போலயே குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பவுல்லையே சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே 4 ஸ்பூன் கெட்டியான புளிக்காத தயிராக அது கூட சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா காஞ்சி வரணும். இப்போ அந்த எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆட் பண்ண ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும், டைம் ரொம்ப எடுக்காது. இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜில் வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் டேஸ்ட்டே தரும் பிரியாணியில். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தயிர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சோன்னா அத்தன்டிக் பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி டேஸ்ட்லேயே வரும் நம்ம பிரியாணியும். இந்த தக்காளி மிக்ஸை மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்ததும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை அந்த மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா போனோடு இருக்க சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ அதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நான் அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவில் எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹாஃப் லெமனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இந்த தண்ணி கொதித்து வரும்போது சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி வேக போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது 1 ஸ்பூன் அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ அரிசி நம்ம போட்டு வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் அரிசி. இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதம் நல்லா கொதித்து வரும்போது செக் பண்ணி பாருங்கள். 80% அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ அதை வடித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலாவும் நல்லா சுண்டி வந்ததும் நம்ம வடித்து எடுத்து வச்சுருந்தோம்ல ரைஸ், அதை இந்த கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அரிசி எதுவுமே உடையாமல் இந்த மசாலாவும் நம்ம போட்ட அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரைஸும் மசாலாவும் ஈக்குவலாக வந்ததுனால நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி மேலே இருந்துச்சுன்னா எதுவும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த பிரியாணி மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ தம் செட் பண்ணிடலாம். ஒரு அடுப்பு பற்ற வச்சு அது மேலே பழைய தோசைக்கல் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச பிரியாணியும் அந்த கல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் கொடுக்கறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் தம்லேயே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விடுங்க பிரியாணியை. அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியான டேஸ்டியான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.